ரைட் போடுங்க பெருக்கலத்தோட ஓயில படிச்சீங்க அதே பெருக்க விருத்தின்னு சொன்னா என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே சமன்பாடு தான் இங்க நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க. ஆனா நேற்று சொன்னா டி என்ன சொன்னா யூ என்ன யூஸ் பண்ண போறீங்க, எஸ் என்ன சொன்னா சிக்மா யூஸ் பண்ண போறீங்க. ரைட்டா? விளங்குதானே? விளங்காடி சொல்லு சரியா? விளங்காடி சொல்லுங்க. அவ பெருக்கல் விருத்தி ஒன்றேன் முதலாம் உறுப்பு ஏ ஆகவும் பொது விகிதம் ஆறாகவும் உள்ள ஓர் உறுப்பெண் எழுதிக்கொள் சரியா? அதாவது முதலாம் உறுப்பு ஏ ஆகவும் பொது விகிதம் ஆறாகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பிற்கான சமன்பாடு un சமன் a r n minus 1 ஆல் தரப்படும். un சமன் a r n minus 1 தெரிந்தால் எல்லாருக்கும் n minus 1 ஆல் தரப்படும். ரைட்டா? அப்ப பாப்போம் சரியா? முதலாவது u1 என்னவா இருக்கும் உனக்கு? என்னது ஆறு என்னது பதில் என்ன போறீங்க ஒன்ன போறீங்க என்னது பதிலா ஒன்ன போறீங்க அவே யாருக்க போற u2 என்ன இருக்கும் a r a r இருக்கும் சாரி a r இருக்கும். வேற என்னது பதிலா என்ன போட போறீங்க ஒன்னே போடுங்க. u3 என்ன இருக்கும் a r வர்க்கம். சரியா? இவரான அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது சிக்மா u என்ன பாப்போம். சிக்மா u என்ன இருக்க போற ax ஆக ar வர்க்கம் ar கணம் டாட் 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 என்ன arn சம டாட் டாட் அதான் போகுது. சரியா? விளங்குதா? நம்ம இவரான எங்களுக்கு ஒரு பெருக்கல் விருத்தின கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு. இவரத்தை நாங்க என்ன எழுதுறோம், அதாவது Sn சமன் நீங்க படிச்சீங்க Sn சமன் a 1 minus r ന്റെ எண்ணாம் அடுக்கின் கீழ் 1 minus r படிச்சீங்களா இல்லையா? என்ன இவருக்கு அதாவது பெருக்கல் விருத்தியோட கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு படிச்சீங்களே. a 1 minus r நீங்கள் 1 minus r சொல்லி படிச்சீங்க. அதே தான் Sn க்கு பதிலா என்ன போட போறீங்க சிக்மா r சமன் 1 வர்க்கம் n un. சரியா? அதே தான் வரப்போறோம் a 1 minus r ன்னு என்ன வடிக்கீங்க 1 minus r. இந்த சமன் இல்ல. சரி அப்ப இங்க r ன்னு போட r சமன் பிறகு ப்ராபிலிட்டி அடிப்பறேன். இந்த முன்னே போட்டு அப்படி நீங்க 1 ன்னு சொல்லி பிறகு 1 2 3 சொல்லி அடிக்க விடுறேன். அப்ப நீ சிக்மா u ன்னே போட்டுக்கோ. சரியா? அதாவது இந்த உறுப்பின் கூட்டுத்தொகை சிக்மா u1 r எங்க போறான்னு சொல்லி தேவையில்லை. ரைட்டா? அப்ப இப்படி எழுதலாம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுல ரெண்டு சும்மா நம்ம கேள்வி கூட கேட்டு பார்ப்போம். முதலாம் உறுப்பு sin 8 ஆகவும் பொது விகிதம் 3/4 எனின் அவ்விருத்தியின் 10ஆம் உறுப்பு யாது? 10ஆம் உறுப்பு யாது? 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கான சமன்பாட்டை எழுதுக. சரிங்க, சுருக்க பண்ணா கஷ்டம் தானே, அது சமன்பாடு மட்டும் எழுதுங்க. 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு எழுதுங்க.
முதலாவது உறுப்பு -8 போட்டுருங்க. பொது வீதம் 3/4. என்னடா வந்த முதலாவது U10 10ஆம் கணக்குல இருப்ப சரியா? அவன் சமன்பாடை போட்டுக்கொள்ளுங்க. என்னோட சமன்பாடு U1 சமன் AR n-1 என. அப்ப U10 சமன் A தெரியும் -8 தர 3/4 10 சாயம் உண்டு. -8 தர 3/4 இந்த 9ஆம் கணக்கா இருப்ப சரியா? போட்டு வச்சுக்கொள்ள சாமான போட்டு சுருக்கா சுருக்கி வச்சுக்கொள்ள டைம் தான் சுருக்கி வச்சுக்கோங்க. அப்ப S10 அதாவது என்ன சிக்மா U10 என்ன வரும் சாம்பாடு A இது y கணக்கு சரியா 1 - r க்கு என்னங்க 1 - r போட்டு பிரேனுங்க A வந்து -8 1 - r க்கு 3/4 இந்த எத்தனை கணக்கு தேவை 10 ரூபாய் போடுங்க 10 1 - 3/4 சரியா? சுருக்கி வச்சுக்கொள்ளுங்க. கீழே மட்டும் சுருக்கணும் மேல சுருக்கக்கூடாது. அப்ப உங்களுக்கு இவர் தெரியும் பெருக்கல் விருத்தி. அப்ப பெருக்கல் விருத்தின சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னா பின்னுக்கு தேவை எங்களுக்கு பெருக்கல் விருத்தினையும் கூட்டல் விருத்தினையும் சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட்டா? அப்ப போடுங்க அடுத்தது நோட் போட்டுக்கோங்க. ஓர் பெருக்கல் விருத்தியானது ஒருங்குமணி நேற்று பார்த்தாங்கன்னா ஒருங்குதொடர் பார்த்தாங்க. ஒருங்குதொடர் சொன்னா என்ன ஒரு பிக்ஸான பெருமானத்துக்கு என்ன ஏதோ ஒரு பெருமானத்துக்கு போவ சரியா? அப்ப ஒருங்குமணி அது இந்த பொது வீதத்தை பிரிப்போம். ஒருங்குமணி மொட்டை ஃபார் லெஸ் தேன் 1 இருப்ப சரியா? மொட்டை ஃபார்ன்றவர் என்ன 1 விட சின்னதா இருக்க போற. மொட்டை ஃபார்ன்றவர் 1 விட சின்ன இருந்தா மட்டும் நான் என்ன செய்யணும் சொன்னா இவர் ஒருங்குவ. அல்லது என்ன இவரை வேறு விதமா அப்படி விட்டுக்கலாம்னு சொன்னா மொட்டை ஃபார்ன்றவர் மொட்டை விட என்ன செய்யுங்க நீங்க 2 பக்கம் மறக்கிப்பீங்க ரைட்? அப்ப இவர் என்ன சொன்னா R வந்து 1 விட சின்னனாலும் -1 விட பெருசாக இருப்பார். அதாவது -1க்கும் 1க்கும் இடையில இருப்பார். -1 இருக்க மாட்டார் +1 இருக்க மாட்டார் சரியா? சமன் ஈக்குவல் போடல சரியா? இதுல ஈக்குவல்னா போடல. அப்போ -1 என்ன -1 விட உள்ளுக்கு இருக்க போற 1 விட உள்ளுக்கு இருப்பார் சரியா? -1க்கும் +1க்கும் இடையில என்ன இருந்தாருன்னு சொன்னா அதாவது பெருக்க பொது விகிதம் வந்து -1க்கும் 1க்கும் இடையில இருந்தா அந்த தொடர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒருங்கு தொடரா இருப்பார் சரியா? நோட்ல போட கேள்வி செய்யக்க இந்த தொடர் வந்து ஒருங்குதா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. இத்தொடரானது ஒருங்கு தொடரா விரி தொடரான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்னது பாப்பீங்க பொது விகிதம் வந்து 1 விட பெருசா சின்ன அப்படின்னு சொல்லி பாப்பீங்க சரியா? அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறீங்க 1 விட சின்ன இருக்கு -1 இடையில இருக்க அப்ப கட்டாயம் இந்த விவரங்களுக்கு ஒரு ஒருங்கு தொடர்னு சொல்லி சொல்லிங்க. அப்படி இல்ல என்ன 1 விட பெருசு அதாவது 1 - 2 1 அப்படி என்ன வேற பண்ணுவீங்க. அப்ப என்ன செய்யணும் இவர் விரி தொடரா இருப்பார் சரியா? இவன் மரத்துல என்ன எங்களுக்கு விரி தொடரா இருப்பார். இவன் ஒருங்கு தொடர்னு சொன்னா இவன் மரத்துல விரி தொடரா இருப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள சரியா? இதுல நிறுவனம் நீங்க படிக்க தேவையில்ல சரியா? மேலால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்.
அப்ப கீழே போட்டுக்கொள்ளுங்க நோட்டா. ஓர் பெருக்கல் தொடர் ஒருங்குமெனின் லிமிட் n சென்று இன்ஃபினிட்டியாக Sn, அதாவது கூட்டுதல் என்ன செய்வ ஒருங்கும். சரியா? அதாவது u1 ஒரு ஒருங்குதல் என்ன சொன்னா u1 ஒருங்கு தொடரெனின் u1 ஒருங்குதல் சொல்லி போட்டுட்டே எங்கட அப்ப இவருக்கு லிமிட் எடுக்க போறீங்க. அதாவது n சென்று இன்ஃபினிட்டியாக என்ன உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது லிமிட் எல்லாம் படிச்சுதான் வந்திருப்பீங்க. அப்ப இன்ஃபினிட்டி எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க இன்ஃபினிட்டி எல்லாம் போட்டு லிமிட் எல்லாம் கண்டிருப்பீங்க. கண்டிங்களா இல்லையா? கண்டிருப்பீங்க. இன்ஃபினிட்டி எல்லாம் போட்டு நீங்க இந்த லிமிட் எல்லாம் எடுத்து கண்டிருப்பீங்க கட்டாயம். அப்ப அது அதை பத்தி செய்வீங்க. கேள்வி வரைக்கும் பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப நாளைக்கு சேர பண்ணி நித்திர போல நெடுல லேட்டா வராங்க. நெடுல வீடியோ போட மாட்டேன். சரியா? n சென்று இன்ஃபினிட்டியாக இவர் என்ன செய்வார்? Sn வந்து எங்களுக்கு ஒருங்கு எழுதி வச்சுக்கோங்க. Sn க்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப லிமிட் n சென்று இன்ஃபினிட்டியாக போற Sn சமன் இங்க எழுதுங்க. என்னது? லிமிட் இன்ஃபினிட்டியாக a 1 - r ன்னு என்ன படிக்குங்க? 1 - r. இவரும் என்ன செய்வார்? இவர்றானே. அப்ப இவரும் என்ன செய்வார் உங்களுக்கு? ஒருங்கும். அதாவது முடிவிலிக்கு போயீங்க. அதாவது இந்த பெருக்கலுக்கு முடிவில கூட்டுறதுக்கான சமன்பாடு எடுக்க போறேன். அதுக்காக தானே செஞ்சுட்டு போறேன்னா. சரியா? சில இடத்துல தெரியல போடுறீங்க. அதாவது இது மேல இதெல்லாம் வச்சுங்க. இதெல்லாம் வச்சுங்க. a 1 - r நீங்கள் 1 - r ஒருங்க. அப்ப நீங்க இவரை நீங்க என்ன பிரிச்சுலாம் சொன்னா லிமிட் n சென்ஸ் இன்ஃபினிட்டி Sn இவரங்க பிரிச்சு எழுதுவாங்க. உள்ளுக்கு பாருங்க a ஆல பாருங்க. உள்ளுக்கு a ஆல பாருங்க சொன்னா என்ன? இந்த சைடுல பாருங்கனா a minus a r to the power n நீங்கள் 1 - r தானே. என்ன மைனஸ் என்ன மைனஸ் பிளஸ் அப்படி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு வர a இங்கள் 1 - r minus a r to the power n நீங்கள் 1 - r னு சொல்லி எழுதலாமா இல்லையா? என்ன போமஸ் 1 - r அப்படி இருக்கா? போமஸ் எடுக்க இப்படி இருக்கறதா இப்படி வந்திருப்ப. அப்படி இப்படி உள்ளார அப்படி பிரிச்செல்லாம் தானே. அப்ப நேரடியா யூஸ் பண்ண போறேனா அதுக்கு தான் செஞ்சிருக்கேன். அப்ப லிமிட் இன்ஃபினிட்டி ஆக என்னது? a இங்கள் 1 - r minus லிமிட் n சென்று இன்ஃபினிட்டி பிரிச்சு எழுதுங்க. லிமிட்ல உங்களுக்கு தியரி தெரியுமா? தான் லிமிட் வச்சிட்டு போறேனா a r to the power n நீங்கள் 1 - r இவர் ஒருங்க என்ன சொல்ல இவர் ஒருங்க வர இல்லையா? அப்ப எழுதி விடுங்க ஒருங்க. ஓ யாரும் கேட்டீங்களா? சரி முன்னாடி ரைட்டா? அப்ப எழுதிக்கொடுங்க இருக்கா? மேல இருக்க அழிக்க போறேன். இந்த நிறுவனங்களுக்கு தேவையில்லை. ஆனா சும்மா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நான் நேரடியா தான் யூஸ் பண்ணுவோமா? இதுல வர இதெல்லாத்தையும் கடைசியா நான் நேரடியா தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா எழுதி வச்சுக்கோ. மேல அழிக்கிறேன். இங்க பாருங்க இவரே இது 1 - r. இதுல பாருங்க எந்த ஒரு அடுக்குமே இல்ல. அப்ப இவர் ஒரு மாறிலியா ஆவரை இது 6 பேர் பரிமாணம் ஒரு பரிமாணம் கட்டாயம் இருக்கு தானே போற. ஒரு பெருக்கல் வித்தின்னு சொன்னா முதலாவது பொண்ணு இருக்கு கட்டாயம் என்ன பொதுவிதான் இருப்பேன். அப்ப இவர் ஒரு மாறிலியா வருமா இல்லையா? மாறிலிக்கு லிமிட்டட் தான் என்ன செய்யணும் பரிமாணம் மாறிலியா தானே வருவ.
அப்ப அவரை விடுவோம். சரியா? இவர் ஒருங்கிட்டாரு, இவர் தேவையில்லை. இப்ப இவர் ஒருங்குவாரா இல்லையா பார்ப்போம். சரியா? அப்ப இவருக்கு இவர் மட்டும் இவர் ஒருங்கிட்டாரு. அப்ப லிமிட் a r to the power n ங்கில் 1 minus r. a வழியா எடுங்க, 1 minus r வழியா எடுங்க. a 1 minus r limit r to the power n. இவர் ஒருமையா இல்லையா? ஒருமையா சொன்னா லிமிட் எடுக்க ஒருமை அப்படிதானே போட போறீங்க. வழியா எடுத்ததுல நீங்க என்ன n சென்ஸ் இன்ஃபினிட்டி அத போடுறீங்க. அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க r to the power n என்ன நான் இந்த சமன்பாடு என்ன எடுத்துட்டு வந்தாங்க. இவரெல்லாம் ஒருங்கி ஒரு ஒருமைக்கு போயிட்டார். இந்த பெருக்கத்துல ஒருங்கன்னு சொன்னா r to the power n என்ன செய்யணும் உங்களுக்கு? ஒருங்க வேணும். சரியா? ஒருங்கு மட்டும் எழுதுங்க. r to the power n என்ன ஒரு பெருமானத்துக்கு ஒருங்கும். அதாவது ஒரு பெருக்கல் தொடர் ஒருங்கு மட்டும் சொன்னா r to the power n அவங்களுக்கு என்ன செய்வாங்க எனக்கு ஒருங்குவா. சரியா? இது நிறுவி வச்சு சும்மா தேடி உனக்கு லிமிட் உடைக்கிறது மாதிரி தான் நான் லிமிட் வச்சு காட்டிருக்கேன். லிமிட் சும்மா உனக்கு வச்சு காட்டியிருக்கு. சரியா? அவ்வளவுதான். இதுல வச்சுதான் நான் கேள்வி செய்ய வேண்டியது. இதெல்லாம் சும்மா நம்மளா பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வியிலக்கே வேற இடையே கிடைக்க வருவேன். எழுதிட்டீங்களா? ஆகவே போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே ஓர் ஒருங்கு தொடரின் முடிவுள்ள உறுப்பின் கூட்டுத்தொகை, ஆகவே ஓர் ஒருங்கு தொடரின் முடிவுள்ள உறுப்பின் கூட்டுத்தொகையானது சரியா? ஒருங்கு தொடர் பெருக்கல் தொடர் எல்லா தொடரும் இல்ல, பெருக்கல் தொடர் நினைக்கிறோம். பெருக்கல் தொடர் முடிவுள்ள உறுப்புகள் கூட்டுத்தொகை s infinity a ங்கில் 1 minus r னால் தரப்படும். s infinity வந்து a ங்கில் 1 minus r னால் தரப்படும். இந்த நோட்டை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்த போட்டுக்கொள்ளுங்க கூட்டல் பெருக்கல் தொடர் ரெண்டுமே. சரியா? முதல்ல என்ன கூட்டல் தொடர் பாத்தீங்க, பெருக்கல் தொடர் பாத்தீங்க. இப்ப என்ன பார்க்க சொன்னா கூட்டல் தொடரும் பெறப்பற பெருக்கல் தொடரும் சேர்ந்து பெறப்பற. சரியா? கூட்டலும் பெறப்பற பெருக்கலும் சேர்ந்து பெறப்பற. என்ன பண்ணல கவரேஜ் பிரச்சனையா? ஒரு ரவுட்டர் எடுத்து வைங்களா? போதாகும் எடுத்து வச்சுக்கணும் யூஸ் ஆகும். பட்டா மாடு பட்டாவா நீட்டா நீட்டா வருமா? கூட்டல் பெருக்கல் தொடர். சரியா? கூட்டல் பெருக்கல் தொடர் போட்டுக்கல. கூட்டல் தொடர் பெறப்பற பெருக்கல் தொடர் பெறப்பற என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த பொதுறுப்பின சமன்பாடு எப்படி வர்றான்னு சொன்னா முதலாவது உறுப்பு அப்படின்னு சொன்ன a என்ன முதலாவது a இருக்க போற முதலாவது a பொது வித்தியாசம் d எல்லாம் உங்களுக்கு என்ன பொது வித்தியாசம் d ன்னு சொன்னா இவர் எங்களுக்கு என்ன இவங்க கூட்டத்தொடர் சொன்னா a சக d ன்னு சொல்லி போட்டீங்களா இல்லையா? அடுத்து a சக 2d ன்னு சொல்லி போட்டீங்களா இல்லையா? என்ன முதலாவது கூட்டல் தொடர்ல முதலாவது பேர் சொன்னா பொது வித்தியாசம் d ன்னு சொன்னா இரண்டாவது பேர் சக d, மூன்றாவது a சக 2d ன்னு சொல்லி போட்டீங்க. என்ன அப்ப இங்க என்ன வரப்போறான்னு சொன்னா கூட்டல் பெருக்கல் தொடர். ரைட்டா? அப்ப இவரோட என்ன செய்யப்படும்னு சொன்னா இவரோட முதலாவது பொது விதமா அடுத்த r வர்க்கம் அடுத்து a சக 3d யோட r கணம். முன்னுக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்காத. இவர் என்ன ar ன்னு பூஜ்ஜியம் மடங்கு
பூஜ்ஜியம் பெருக்க போறேன். அடுத்தது என்ன? 6 1ஆம் மணிக்கு, 6 2ஆம் மணிக்கு, 6 3ஆம் மணிக்கு, இப்படியே பெருக்கப்பட்டு போறேன். சரியா? இவர் தான் உங்களுக்கு கூட்டல் தொடரும் பெருக்கல் தொடரும். இப்படி அதாவது என்ன, முதலாவது ஏயோட 6 பெருக்க போறேன். என்ன ஏ சக டி ஏ அண்ண பூஜ்ஜியம் மணிக்கு, அதாவது ஏ சக டியோட 2வது கூட 6 பெருக்க போறேன். 3வது ஏ சக ரூட் 2 டியோட 6 பெருக்க போறேன். அப்படியே பெருக்கப்பட்டு போறேன். இவர் தான் உங்களுக்கு பெருக்கல் கூட்டல் தொடர். சரியா? அதாவது கூட்டல் பெருக்கல் தொடர். இதுல கூட்டல் தொடர் என்ன உங்களுக்கு? ஏ, அதாவது கூட்டல் பிஜிபி எழுதும். சரியா? கூட்டல் தொடர் ஏ, ஏ சக டி, ஏ சக 2d. பெருக்கல் தொடர் என்ன? r r r இருக்காம் அப்படியே போறேன். சரியா? அவ இவருண்ட யூஎன்னுக்கான சமன்பாடு என்ன? ஏ சக நேற்று பார்த்து n சை 1 d தானே. பெருக்கல் தொடர் அதுக்கு சமன்பாடு என்ன? a r to the power n minus 1. இப்ப இவரை சேர்த்து நாங்க எடுக்க போறோம். யூஎன்னுக்கான அது பொது சமன்பாடு எடுக்க போறோம். சரியா? அதாவது கூட்டல் பெருக்கல் தொடர் யூஎன்னுக்கான பொது சமன்பாடு அது நீ நேரடியா யூஸ் பண்ணலாம். இது சரியா? எப்படி எழுதலாம்னு சொன்னா, இவர் முதலாவது பெண் உங்களுக்கு வேணும். ஆடுத பொருள் சொன்ன முதலாவது என்ன பூஜ்ஜியம் கணக்கு என்ன? 1 தானே. 2 பெருக்கிட்டு எழுத போறோம். சரியா? அவ un சமன் a சக n சை 1 d தர என்னது? a என்ன உங்களுக்கு முதலாவது 1 தானே. அப்ப r to the power n minus 1. இவர் தான் உனக்கு un கூட்டல் பெருக்கல் தொடர்ந்த பொது உறுப்புக்கான சமன்பாடு. சரியா? கூட்டல் பெருக்கல் தொடர் பொது உறுப்புக்கான சமன்பாடு. ஏ சக n சை 1 அதோட என்ன செய்ய போறேன்? மற்ற பெருக்கப்பட்டு வரப்போறேன். ரைட்டா? எழுதி வச்சு கொள்ளுங்க. அப்படியே பட்டி மட்டி வச்சுக்கொள்ளுங்க. நேரடியா பயன்படுத்தலாம். அப்ப உங்களுக்கு 3 தொடர்கள் தெரியும். என்ன? 1 கூட்டல் தொடர் நேற்று பார்த்தது, 2 பெருக்கல் தொடர் ரெண்டைக்கு பார்த்தது, கூட்டல் பெருக்கல் தொடர். சரியா? இந்த 3க்கும் பொது உறுப்பின சமன்பாடு எல்லாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இதுல யூஸ் பண்ணிடுறாங்க. இதுல கூட்டுத்தொகை நம்பர் எழுதிடுவோம். இவன கூட்டுதொகை எப்படி சொன்ன? அதாவது கூட்டுதொகை கூட்டுதொகை இது நீங்க பெருசா யூஸ் பண்ண வேண்டியது. இவரெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது. ஆனா பாடமாய் வச்சுக்கோங்க. இந்த கஷ்ட காலத்தில் எவ்வளவு வந்தாலும் வந்துவிடும். Sn சமன் சரியா? என்ன செய்யலாம்? சிக்மா Sn பண்ணி சிக்மா யூஎன் சொல்லி போடலாமே இல்லையா? ரைட். சமன் என்ன ஆகும்னு சொன்னா a இங்கில் 1 minus r சக rd பிராக்கெட்டுக்கு 1 minus r ന്റെ n சை ஓராம் அடுக்கு கீழ். சரி, r ന്റെ n சை ஓராம் அடுக்கு இங்க கவனிச்சுக்கோ. n சை ஓராம் அடுக்கு 1 minus r முழுவதும் வர்க்கம் அவரோட. அதாவது என்ன? a இங்கில் 1 minus r r தரடி, அதாவது பொது வீதங்கள பொது வித்தியாசம் 1 minus r n சை 1 இங்கில் 1 minus r முழுவதும் வர்க்கம். சரியா? சாய பிராக்கெட்டுக்கு a சக n சை 1 d இங்கில் 1 minus r. சரியா? அதோட என்ன செய்யணும் சொன்னா r இவன் r n minus 1 r to the power n பெருக்கப்படுவார்.
இவ்வளவு லென்த்தான நீ கட்டாயம் நான் பாடமாய் வச்சுக்கோ, தச்சுதறி கேட்பாங்க. சரியா? சரிதானே? எஸ்என் சமன் ஏங்கள் 1 மைனஸ் ஆர் ஆர் டி பெருக்கப்படுற பிரேக்கெட்டுக்கு 1 மைனஸ் ஆர் n மைனஸ் 1 bracket ஃபுல்லா 1 மைனஸ் ஆர் bracket ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வர்க் அவுட் மைனஸ் a சக mc1 d க்கு 1 மைனஸ் ஆர் அங்க r ന്റെ எண்ணாம இருக்கு. சரியா? பெருக்கப்பட்டு அப்புறம் அப்ப பட்டியை சேஞ்ச் பண்ணு. கேள்வி எடுத்து போடுவோமா? கேள்வி பார்த்தா என்ன செய்யும்? உங்களை இதுல பாக்கிக்க விடுங்க பெருசா. சரி சமன்பாடு நீங்க இந்த கேள்வி சமன்பாடை வச்சு யூஸ் பண்ணி கேள்வி செய்யங்க உங்களை சமன்பாடம் ரைட் இப்படி சொல்லி வரும். சரியா? அப்ப ஒரு கேள்வி பண்ணுங்க. முதலாவது 1, 3x plus 2 equal 1. So x plus 10, 3x plus 2 x plus 10 முழு எண்ண வர்க்கம். நீங்க தனித்தனியா வர்க்கம் போட்டாலும் சரி முழு எண்ண வர்க்கம் அப்படியே போயிட்டு போற. இது முதலாவது. ரெண்டாவது 1, 3x minus 9 x plus 1 3x minus 9 x plus 1 முழு எண்ண வர்க்கம். அண்ணா முதலாவது சொல்லுங்க. முதலாவது கேள்வி தெரியுதே இல்ல. இது தெரியலையா? 1 3x நீங்கள் x plus 10 3x நீங்கள் x plus 10 இதே அப்படி எழுதி அங்க வர்க்கம் போட போறீங்க. சரியா? இதே 3x 2 x plus 10 முழு எண்ண வர்க்கம். சரியா? தனித்தனியா வர்க்கம் போட்டாலும் சரி முழு எண்ண வர்க்கம் போட்டாலும் சரி. அடுத்த கீழே மாயமா இல்ல. முதலாவது 3x minus 9 x plus 1 3x minus 9 x plus 1 முழு எண்ண வர்க்கம் அப்படியே போயிட்டு போறாரு. இந்த ரெண்டையும் பார்க்க உங்களுக்கு என்ன தொடர்பா இருக்கு? பெருக்கல் தொடரா கூட்டல் தொடரா? கூட்டல் பெருக்கல் தொடரா? இவரை நீங்க ஆறுன்னு வச்சு பண்ணுங்க. சரி இவ்வளத்தையும் ஆறுன்னு வச்சு பண்ணுங்க. இவ்வளவு மாறுண்ட முதலா இவ்வளவுக்குமே பூஜ்ஜியமான என்ன உங்களுக்கு? அதாவது மேல அடிக்க போறேன். த்ரீ எக்ஸ் பிளஸ் 10 எக்ஸ் பிளஸ் 10 முழு பூஜ்ஜியம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன உனக்கு? 3x plus 10 x plus 10 ஓராம் இருக்கு. அடுத்து என்னோட 3x plus 10 x plus 10 முழுவதின் வர்க்கமா? 6 பூஜ்ஜியம் 6 1 6 வர்க்கம். ஒவ்வொரு 6 பெருக்கப்படுறா இல்லையா? இவர் 6 வச்சு சொன்னா 6 பூஜ்ஜியம் இருக்கு. 6 பூஜ்ஜியம் 6 பெருக்கப்படுறீங்க என்ன? 6 ஓராம் இருக்கு. 6 ஓராம் இருக்கு 6 பெருக்கப்படுறீங்க 6 ரெண்டாம் இருக்கு. 6 ரெண்டாம் இருக்கு 6 பெருக்கப்படுறீங்க 6 மூணாம் இருக்கு. அப்ப இவர் என்னோட பெருக்கல் தொடரா இல்லையா? அப்ப இவர் பெருக்கல் தொடர் சொல்லியோட ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். இதை வச்சுன்னா கேள்விகளை சொல்ல போறேன். எனும் பெருக்கல் தொடரின் முடிவெளி உறுப்புகளின் கூட்டுத்தொகை S1 S2 என்க. சரியா? இத்தொடரானது ஒருங்குகின்றதெனின் முதலாவது போடுங்க
S1 S2 ஆகியவற்றின் வீச்சு யாது? அதான் என்னத்துல வீச்சு கருதுன்னு சொன்னா அந்த எக்ஸ் பெருமானம் எந்த வீச்சு கருவு இருப்ப, அதாவது இவங்க தொடர் ஒருங்குன்னு சொன்னா இந்த பெருக்கத்தோட இந்த ரெண்டு பெருக்கத்தோட S1 S2 இந்த பெருக்கத்தோட ஒருங்குன்னு சொன்னா இந்த எக்ஸ் பெருமான வீச்சத்துக்கு இருக்கணும் ரெண்டு சொல்லிக்கிறது சரியா? அதை காணுங்க எப்படி காணு, ரெண்டுமே ஒருங்குறான்னு சொன்னா இவருடைய எக்ஸ் பெருமான வீச்சு என்னவா இருக்கும், இவருடைய எக்ஸ் பெருமான வீச்சு என்னன்னு சொல்லி படம் சொல்லுங்க. ஒருங்குன்னு சொன்னா நான் என்ன சொன்ன உங்களுக்கு, ஒரு பெருக்கத்தொடர்கள் ஒருங்குறாருன்னு சொன்னா அவர் மொட்டோ ஃபார்ன்றது லெஸ் தேன் பூஜ்ஜியமா இல்லையா? மொட்டை ஃபார்ன்றது லெஸ் தேன் பூஜ்ஜியமா இல்லையா? கொண்டே பிறகு நீங்க மொட்டை ஃபார காணுங்க, நம்மள ஆறு காணுங்க, ஆறை கண்டுட்டு மிச்ச அளவுக்கு போங்க, லெஸ் தேன் பூஜ்ஜியத்தை சாப்பிடுறதுக்கு. ஏற்கனவே சொன்ன ஆறுன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன இவற்ற என்ன, இவற்ற எது பெருக்கப்படுது எனக்கு, இவரான பெருக்கப்படுற ஆர் சமன் 3x plus 10 x plus 10 என்ன ஆர் தெரிந்தது இவற்ற S1 ന്റെ ஆர காணணும் சரியா? அதாவது x ന്റെ பெருக்கல் காணணும். ஆர் வந்து என்ன, ஒவ்வொரு 3x plus 2 x plus 10 என்பது பெருக்கப்படுறது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஓவர் பிள்ளை மைனஸ் ஆல்ரை ரைட் என்ன, உனக்கு வந்து x எல்லாம் வரக்கூடாது, உனக்கு என்ன நேரடியா 10 இது பெருமானம் உனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருந்தா கஷ்டம் தான், ஓயெல்லாம் படிக்கணும். உனக்கு வர போறது இப்படிதான் என்ன, இலக்கங்கள் இப்படிதான் வருவார் உனக்கு, ஓய பிள்ளைகளுக்கு மாதிரி வர மாட்டேன் சரியா? அவன் இப்படிதான் உனக்கு வரப்போற. அப்ப 3x plus 10 ஆர் வந்து என்னோட 3x plus 10 x plus 10 அப்ப கொண்டே போடு மொட்டுக்குல 3x plus 10 x plus 10 உனக்கு மொட்டை உடைக்கணும் சொன்னா என்ன செய்யணும், சமநிலை படிச்சுட்டா நினைக்கிறேன் சரியா? சமநிலை படிச்சீங்கன்னா இது உரைக்கிறது, சமநிலை படிச்சுட்டு கேட்கிறேன். அப்ப சமநிலையில மொட்டை உடைக்கணும்னு சொன்னா இது பூஜ்யமா ஒன்னெல்லாம் பார்த்துட்டே இருக்குது. மொட்டை பார் என்னடா சொன்னா சொன்னா நோய் ஓமண்ணா என்ன பண்ணு, ஒரு மூணு சொன்னா என்ன இருக்கும் மொட்டை பார் ஒன்றரை என்ன பாத்துருந்தீங்க, ஒரு மூணு சொன்னா மொட்டை பார் வந்து ஒன்றா இருப்பா சரியா? அப்ப ரெண்டு பக்கம் என்ன செய்ய போறீங்க, வர்க்கிக்க போறீங்க. என்னதான் பாத்துட்டு இருக்கீங்க தெரியல, சும்மா இருக்கிறீங்க அப்படியே வந்து. அவ வர்க்கிச்சோன்னு சொன்னா 3x plus 2 வர்க்கதீங்க, இவருக்கு x plus 10 less than 1 இந்த ஒன்று எங்க அதிக்கிட்டு வா, சமநிலையோட உடைக்க தெரியும் தானே அப்படி செய்யணும்னு சொல்லி ரைட்டா? அந்த ஒன்றை சொல்லி அடிக்கிறேன் கேள்வியிலானே சொல்லுங்க கேள்வியா ஒன்றை எங்க அதிக்கிடுவாங்க 3x plus 10 முழுன வர்க்கம் x plus 10 முழுன வர்க்கம் minus 1 less than என்ன பூஜ்ஜியம். இப்படி இருக்கீங்க, நீ என்ன செய்யற, நீ ஓமசியாடு 3x plus 10 முழுன வர்க்கம் x plus 10 முழுன வர்க்கம் x plus 10 முழுன வர்க்கம். நீ என்ன செய்ய போறன்னு சொன்னா இவரை அவனோட பெருக்க போற சரியா? அப்படி பெருக்க போறேன்னு சொன்னா ரெண்டு பக்கம் நீ x plus 10 வர்க்கத்தால பெருக்க போறேன்னு வைக்க, அப்படின்னு சொல்லி பெருக்கணும்னு சொன்னா இவன் குறி மாறமா மாறான்னு சொல்லி நீ பார்க்கணுமா இல்லையா? அப்படி சும்மா கண்டவாடி பெருக்கிறாரு
ஒரு மைனஸ் ஆல பெருக்கினா குறி அடுத்த பக்கமா மாறிடும். மைனஸ் ஆல பிரிச்சு எடுத்தா அடுத்த பக்கமா குறி மாறிடும். அப்படி இங்க பார்க்கணும் உனக்கு. இப்ப மைனஸா பிளஸ் உனக்கு இவங்க வர்க்கம் எக்ஸ் பிளஸ் 10 வர்க்கம் உனக்கு எப்பயாவது மைனஸ்ல வருமா? மைனஸ் பெருமாள் எடுக்குமா? வர்க்கம் பண்றவர் எப்பயும் மைனஸ் பண்ண. அப்ப நீ என்ன தான் எடுக்க போற நீ? அதாவது பூஜ்ஜியத்தோட பெருசா எனக்கு தான் என்ன செய்யற? ரெண்டு பக்கம் இருக்க போற. பூஜ்ஜியத்தால என்ன பூஜ்ஜியத்தால என்ன ஒரு பெருசா இல்லை, அதாவது பிளஸ் ஆதான் ரெண்டு பக்கம் இருக்க. அவ சமநிலை மாறுமா? பிளஸ் ஆல இருக்கீங்க சமநிலை மாறும். இதெல்லாம் திருப்பி ஞாபகம் சொல்ல சரியா? சமநிலை படிப்பிக்கலாம் இருந்து அப்ப மாற மாட்டேன் என்ன குறி மாற மாட்டேன். ரெண்டு பக்கம் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு. அவன் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு சொன்னா இங்க எக்ஸ்பிரஷன் மட்டுப்படா 3x + 2 முழுவதும் வர்க்கம் மைனஸ் x + 10 முழுவதும் வர்க்கம் குறி மாறுமா? இல்ல. விரிச்செழுதி சுருக்கி பண்ணி என்ன செய்யணும்? x ன் வர்க்கம் தான இருபடி சமன்பாடு வரப்போற 20 சமன்பாடுல வர. அப்ப x க்கு ரெண்டு தீர்வு வர. ரெண்டு தீர்வு எடுத்து வேகமா போடுங்க. சுருக்குங்க. இதை நான் விரிச்செழுதி நீங்க விரிச்செழுதி சுருக்குங்க. சரியா? நீங்க சுருக்கி போடாத மாமா. சுருக்கி போட்டு குரூப்ல போடுங்க மாமா. இருக்கா மாமா? சுருக்கி குரூப்ல போடுமா? அதான் x + 3x + 2 விரிச்செழுதி அவரையும் விரிச்செழுதி சுருக்க போற. அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு பெரிய வேலை இல்ல. சுருக்கமா சரியா? கிளாஸ்ல ஒழுங்கா இடைக்கிடையே வந்துட்டு சொன்னா கஷ்டம் தான். சரியா? தொடரணும் சொல்றது என்ன? ஃபைனலுக்கு கட்டாயம் வரப்போற ரெண்டு கேள்வி இடைக்கிடையே வந்துட்டு சொன்னா என்ன உனக்கு பிரயோசனமே இருக்காது. கிளாஸ் டைம் கொஞ்சம் ஜெயிலா பாருங்க. அப்படியே பிரச்சனை மெசேஜ் போடுங்க. பார்த்துட்டு தரணும். ரைட் -3 பரிசு ரைட் மீதி கண்டா ஓகேயா? நெக்ஸ்ட் லைன் மிச்சம் என்ன மாதிரி எங்க சைகோலியே போடணுமா? வாணு சைகோலியே போட்டுடுங்க. செய்வழிதான் எனக்கு வேணும். தெய்வம் போடுடியா விட விடைய மட்டும் போடுறியா? எங்கடாப்பா காலையில தினா என்ன செஞ்சு முடிக்கிறேன்? செய்துட்டேன். போடுங்க மேல குரூப்ல போட்டோ எடுக்கலாம். லெப்ட்லாம் லெப்ட்லயா? சரி ஓகே. மிச்சம் என்ன மாதிரி
சமன்லி வேலை செய்யுது. ரைட்டா? சில ஜென்மங்களை எப்படி செய்யறது யாருக்கு அதான் பிரச்சனை. இங்க சமன்லி ஞாபகம் தானே எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள நீ சரியா? எல்லா பாடத்தையும் திருப்பி பாடி என்ன படிக்கிற அந்த பாடத்தை மட்டும் படிச்சதுக்கா மற்ற பாடத்தை எடுத்து பாடி. ஏற்கனவே படிச்ச பாடத்தை படி முதல்ல ஒழுங்கா. உனக்கு கடைசியா படிக்கிற பாடம் மட்டும் எக்ஸாம் வராது, எல்லா பாடம் தான் எக்ஸாம் வரும். அதை மைண்ட்ல வச்சுக்கோள். விரிச்சது 9x வர்க்கம் 6x சக 4 விரிச்சது தெரிஞ்சா என்ன இருக்கும்? x வர்க்கம் சக 20 சக 100 லெஸ் தேன் 0. 9x வர்க்கம் சக 6x சக 4 6x 12x சரிதானே? சாய x வர்க்கம் சாய 20 சாய 100 லெஸ் தேன் 0. சுருங்க. ஐயா x ஒரு சமன்பாடு எடுக்காம ரைட்டா? சொல்லுங்க. 8x வர்க்கம் சாய 8x சாய 96 சமன் 0. எட்டா சுருக்கி போடுமா? சுருக்கி பாருங்க. x வர்க்கம் சாய x சமன் 0. பெருக்க மைனஸ் என்ன வரணும்? கூட்டோ கழிக்க என்ன மைனஸ் x வரணும். இது OL மேல சரியா சொல்லிட்டீங்களா? அப்ப x வர்க்கம் சாய 4x சக 3x சாய 12 லெஸ் தேன். அப்ப x எடுத்தீங்கன்னு சொன்னா x ஆய 4 சக 3 எடுத்தீங்கன்னு சொன்னா x ஆய 4 லெஸ் தேன் 3. அப்ப ஒருக்க x ஆய 3 x ஆய 4 என்ன ரெண்டையும் பெருக்க சாய 4 வரணும். அப்ப x இன் வீச்சை காண போற. நீ சைடுல போட்டுக்கோள். x வந்து சாய 3 x வந்து 4 நினைச்சுக்கோள். சரியா? சமன்லிய பாப்போம். ஓடப்படுது எண்கொண்ட ஓடப்படுது எனக்கு சரியா? ஓடப்படுது சாய 3 4 சாய 3 ஓடுனா என்னது? x ஆக 3 இங்க வருது. x ஆக 4 சாய 3 போடுறீங்க. முதலாவது சாய 3 இங்க எல்லாம் என்ன உனக்கு பிளஸ் ஆ இருப்ப, இங்க எல்லாம் மைனஸ் ஆ இருப்ப. இங்க போடுறீங்க 4 பிளஸ் இங்க எல்லாம் மைனஸ் ஆ இருப்ப. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன உனக்கு கீழே போடணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். உனக்கு என்ன சொல்லி லெஸ் தேன் முக்கியமா இல்ல? லெஸ் தேன் இது கிரேட்டர் தேன், இது லெஸ் தேன், இது கிரேட்டர் தேன்.
அப்ப உனக்கு x ன் வீச்சு என்னது காணப்படுற சயமூட்டுக்கு நாளுக்கும் இடையில சமன் குறி இல்ல அப்ப சமன் வர மாட்டோம் உனக்கு சரியா அப்ப x ன் வீச்சு சயமூட்டோட பெருசு 4 விட சின்ன இருப்பேன் இவரான என்ன உனக்கு முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் வீச்சு இது உனக்கு என்ன பாடம் உனக்கு சமன்லி பாடம் சரியா சுருக்க தெரிஞ்சு வச்சுக்கோ சமன்லியை கொண்டு வந்து உனக்கு போடுறாங்க அப்ப அடுத்த வீச்சை காட்டு சொல்லு இதே மாதிரி தான் செய்ய போறேன் அடுத்த வீச்சை காட்டு காணுவோமா Alex, விளங்குதா அவன் அலெக்ஸ் ஓமண்ணா சரி ஓகே செய்யுங்க அந்த செய்யுங்க அப்படி இதே மாதிரி தான் செய்யணுமா ஏன் லேட்டா வந்தது ஏன் அலெக்ஸ் லேட் எந்திரியா சாப்பிட லேட் ஆயிருந்தா எனக்கு நானும் சாப்பிடவே இல்லடாப்பா சரியா சாப்பிட லேட் ஆயிடும் வரைக்கு ரைட் ஓகே சரி எடுத்து விடியாக போடுங்க பானு ஏடிஎம் போட்டோட delete பண்ணி போட்டோவை சாரங்க நீங்க விடிய போடுங்க சாரங்க சாரங்க இருக்கீங்களா ஓமா இத போடுங்க விடிய ஏசனா என்ன விட போறா இல்ல சில நீங்க நான் படிக்கிறேன்னு சொல்லி காட்டக்கூடாது வழியாளு என்னமா நீ படிக்கிறதே இல்ல ஒழுங்கால படிக்கிறேன்னு காட்ட மாட்டாரு எல்லாம் விசாரணை படிச்சாலும் சொல்லி போறாங்கதான் நீ ஓடுறேன் அப்படின்னு சில எனக்கு தானே சொல்லி கொண்டிருக்கேன்
இவற்றை ஆறு என்ன உனக்கு நீங்க செஞ்சீங்க அதோட பார்த்துட்டு இருக்கிறாரு எக்ஸ் பிளஸ் ஒன் ஒருங்கு மட்டும் சொன்னா என்ன உனக்கு ஆர் மொட் ஆஃப் ஆர் திருப்பியும் பூச்சி நான் இருக்கு லெஸ் தான் ஒன்று லெஸ் தான் ஒன்றா இருக்க போறேன் கொண்டே பிறகுங்க 3x minus 9 x plus 1 right less than 1 மொட்ல இருக்க போறேன் அப்ப ரெண்டு பக்கம் பார்க்கி வர்க்கீட்டு ஒன்றையால கொண்டு வா அப்ப 3x minus 9 முழுவதுன வர்க்கம் minus x plus 1 முழுவதுன வர்க்கம் less than 0 சரியா நேரடியா எடுத்தேனா சரியா செய்ய வாவாம் இதோட ரைட் விரிச்சலை சொல்லுங்க ரைட் வெரி குட் ரெண்டுக்கு மஞ்சள் கூட இருக்கான் மிச்சம் எரும மாடுகள் போடுங்க டினாய் விட்ட போனகள் இல்லையே இந்த டைம் அம்மா எடுத்துட்டு வாங்க அம்மா போன் எடுத்து போடுவாங்க போட்டவா தேவன் செஞ்சு கம்மியா செய்ய போறேன் இதை சுருக்கிட்டு போ என்ன விடாதுதான் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் சுருக்கி நீயே வழியா எடுத்துக்கோள் சமநிலை போடுங்க அவங்க இதுல இருந்து திருத்தி செய்யுங்க எக்ஸ் வந்து என்ன 2,5 இது எக்ஸ் 2,5 போடலாது சொன்னா லெஸ் தேன் தான் போட்டுருக்காங்க சமன் கிடையாது சரி நீ சமன் போட்டு வச்சுட்டு இருக்காது நீ பேப்பர்ல ஏதாவது போட்டுறாத உடனே போட்டு மாசம் முடிஞ்சு போவானா நீ சைட்ல எங்க சைட்ல செஞ்சு வச்சுக்கோ இல்ல நீ மனதில் வச்சுக்கோ அப்ப முன்னுக்கு என்ன உனக்கு ரெண்டு சொன்னா என்ன எக்ஸ் ஆய 2 வருவேன் அடுத்து என்ன உனக்கு 5 நன்கொண்டல எக்ஸ் ஆய 5 இங்க 2 இருக்கு அப்ப இங்கால பக்கம் எல்லாமே பிளஸ் இருக்கும் இங்கால பக்கம் எல்லாம் மைனஸா இருக்கும் 5க்கு இங்கால எல்லாம் என்ன உனக்கு பிளஸ் இங்கால எல்லாம் மைனஸ் minus into minus plus minus plus சரியா அப்ப நான் என்ன விட வர போகுது 2 வரப்படுது x 5 சின்ன சரியா நீ இத நேரடியா இங்க சூஸ் பண்ணலாம் சரியா அப்படியே ஆனா சமணியே நீ இத நேரடியா சூஸ் பண்ணி சொன்னா உனக்கு விட வராது என்ன பிள்ளைய போட்டு போவாங்க உனக்கு சரா சொல்லிதான் படிக்கணும் உனக்கு இதோட இதை பெருசா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி சொல்லணும் அதாவது வாயிட்டு கிராஃப் எல்லாம் திருப்பீங்க அப்படியே சொல்லிருப்பீங்க சாமி 2 இருக்கீங்க பிளஸ் இருக்கும்னு சொன்னீங்க 2க்கு 5க்கு முன்னாடி மைனஸ் இருக்கும் 5 பிளஸ் இருக்கீங்க பிளஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லணுமா அதாவது வாயிட்டுல கண்டு வரைக்கலாம் Alex, okay. அடே பாதேன் Alex. இங்க விட அங்க போறாரு அப்படியே. சரியா? அப்ப 2க்கும் 5க்கும் இடையில என்ன? அடுத்த சார்புண்ட x ன பெருமானை வச்சு காணப்படும். அதுக்கு கேள்விப்படுங்க. மேற்தரப்பட்ட
தரவின் மேற்கொள்ளப்பட்ட தரவின் ரெண்டு S1 சமன் 13S2 ஆகும்போது 2S1 சமன் 13S2 ஆகும்போது x க்கு ஒரே ஒரு பரிமாணம் மட்டும் காணப்படும் என காட்டுக. சாரங்க லீவான தெரியாமலே போயிருக்கான். எங்கேயோ போயிட்டு இருமானே. எங்க இங்கதான் போயிருக்க மாட்டேங்க. என்ன S1 S2 என்ன சொன்னாங்க? ஒருங்குதொடர் என்ன? அதாவது என்ன? முதலாவது முடிவிலி உறுப்பு என்ற கூட்டுதல் S1. போன் அடிக்கிறாரு இப்ப. கேட்டா முடிஞ்சு போறதே வந்து. அர பசிக்கிறான் வந்து போயிட்டாராமா கவலை பிரச்சனை அவனுக்கு ரைட் என்னன்னு சொன்னா S1 என்ன அவனுக்கு முடிவு உறுப்பு என்ன ஒருங்குதொடர் அப்ப ஒருங்குதொடர் கூட்டுதலுக்கான சம்பளம் தெரியும் S2 என்ன அவனுக்கு ஒருங்குதொடர் அதாவது முடிவு உறுப்பு கூட்டுதல் முடிவு உறுப்பு கூட்டுதல் என்னன்னு சொன்னா என்ன சாப்பாடு சொல்லு S முடிவிலி சமன் A இன் கீழ் 1 மைனஸ் R 1 மைனஸ் R சரியா அப்படி S1 க்கு வரா போடு S1 க்கு என்ன வருவா ஏற்கனவே தெரிஞ்சவனுக்கு S1 என்ன சொல்லி Rல தெரியும் உனக்கு A என்ன தெரியுமா தெரியும் S2 க்கு A என்ன தெரியுமா தெரியும் கொண்டே பிரதிட்டு சமப்படுத்தி இப்படி ஒரு சுருக்கு பாக்கணும் இருக்கா எங்க சுருக்கு ஒரே விடாம நம்ம எக்ஸிக்யூட் பாப்போமா சொல்லு அண்ணா ஒருக்க திருப்பி சொல்லுங்க என்ன உங்களுக்கு S1 இந்த முதலாறுப்பும் தெரியும் பொது வீதம் தெரியுமா இல்லையா என்ன முதல் செஞ்சு S1 முதல் செஞ்சவளா அதுண்ட பொது என்ன முதலாறுப்பு தெரியும் ஒன்று பொது வீதம் வந்தது இல்ல என்ன போட்டது என்ன பாத்து ஆறு போட்டு செஞ்சவளா போட்டெல்லாம் போட்டு அதுக்கு வர அதே மாதிரி S2 க்கு உங்களுக்கு தெரியும் இந்த உறுப்புக்கு முதலாறுப்பு என்ன ஒன்று பொது வீதம் மாறு என்ன உங்களுக்கு 3x மைனஸ் 9 x plus 1 ரெண்டுக்கு பிறகிட்டு குறுக்க பறிக்கு சுருக்கு S க்கு ஒரு விட வருவே நீங்க காட்டுவாங்க சுருக்கி விடைய வந்துடுறியா சாப்பிட்டு வந்துடுறியா சாரங்க முதலாவது சாதாரண S1 முதலாறுப்பு ஒன்று பொது வர்றானே இவரை வர்றானே வெளிப்பட்டு போற
S2 நம்ம கொண்டு பொதுவே தெரியும் கொண்டு ஃப்ரேட் சுருக்கி எக்ஸுக்கு என்ன விட வந்தது படம் சொல்லுதுடா பாப்பா சட்டை ஒன் பண்ணி விடுவோம் வேற போடுங்க போடுங்க பாப்பா முடியல என்னடியா மணி எவ்வளவு வந்தது போடு அலெக்ஸ் இப்படியே செஞ்சு விடாம போய் போடுங்க போல வைவர்ல இப்படியே போடுங்க அலெக்ஸ் ரைட் ஃபார்மஸ் எடுங்க எனக்கு கீழே ஃபார்மஸ் எடுங்க x plus 10 அப்ப x plus 10 minus 3x plus 2 கீழே என்ன கீழே இருக்க x plus 10 என்ன செய்ய மேல போய் பெருக்க விடுவேன் அப்ப நேரடியா போடுறேன் நீங்க பெரியா கண்ட ரீதியில நேரடியா போடுறேன் நீங்க நேரடியானே அப்ப நேரடியா போடுங்க அது கீழே ஃபார்மஸ் எடுக்கிற அந்த ஃபார்மஸ் மேல போய் பெருக்க அது இங்கே 13 கீழே ஃபார்மஸ் எடுக்கிறியா மேல போற x plus 1 minus 3x minus 9 பாருங்க 2x ஆக 20 மைனஸ் ஆக பிறகு உள்ளுக்கு minus 3x plus x அப்ப minus 2x plus 10 minus 2 plus 8 ஃபார்முலா உள்ளுக்கு பாருங்க 13x சக 13 x இங்க minus 3x அப்ப minus 2x சக உண்டு சகதர சக 9 அப்ப சக 10 ரெண்டு பவுல் எடுத்து வெட்டுங்க ரெண்டா இங்க ரெண்டு பவுல் ரெண்டு பவுல் தான் மேல என்ன x ஆக 10 கீழே minus x ஆக 8 சமன் 13x ஆக 13 இங்க ரெண்டா ஒண்ணு போடுங்க ஒரு கடை பிரச்சனை இல்லை சரியா ஒரு இந்த வேலை குறுக்கான எழுதுங்க -10x சக 10 அண்ணா 8க்குள்ள இந்த ரெண்ட போட தான் 4 வரும் ஓ ரைட் ஓகே அலர்ட் தான் நீங்க நான் பார்த்து அலர்ட் ஆகிங்களா சக 4 -x அவ குறுக்க பாருங்க குறுக்க பரிகிற படி அடைங்க இருக்கா தெய்வங்களே வாட விட வந்தா எக்ஸுக்கு ஒரே ஒரு விடாம வேணும் ஒரு விட எடுத்து போடுங்க என்ன விட இருக்கா பாப்போம் Alex, any open? முடிஞ்சினா முடிஞ்சின்ற மாதிரி ஓகே ஓகே இப்படிதான் நீ டேட்ல சொல்லிட்டு இருக்கியா பாப்பா
வீட்டு இருக்கா திருப்பி செஞ்சு பாருங்க. ஏன்னா வீட்டு திருப்பி செய்ய மறக்காம செஞ்சு பாருங்கடா. பாட்டு எடுக்கிறது பாட்டு வைக்கிறது நல்ல மாதிரி சொல்லி எடுக்கலாமா? சும்மா சின்ன சின்ன படம் எல்லாம் பெருசா படிக்க வேணாங்க. பாஸ் வரைக்கும் வேற படம் தான் படிப்பேனா? பானு என்ன விட வரையிலையா என்ன? அன்மியூட் பண்ணி மட்டும் சொல்லலாமா? டினோய் ഇവിടെ வந்துட்டா? அண்ணா இருபடி சமன்பாடு தானே வருது. ஓ இருபடி சமன்பாடு வரும். தீர்ங்க விட வரும். இருபடி சமன்பாடு சொல்ல இருக்கா? என்னது? என்ன பண்ணி வந்தது? நானே செய்யலாம் போல. குறுக்க பாருங்க. எக்ஸக 10 மைனஸ் 2 எக்ஸக 10 சமன் எக்ஸக 4 13 எக்ஸக 13 பெருங்க. மைனஸ் 2 எக்ஸ் இருக்காம் சக சகவா சாய 10x சக 100 இவரை பைக்கினா 13x வர்க்கம் எவ்வளவு 55 55x சக 52 இவரெல்லாம் அதான் கொண்டு தீட்டு போல எல்லாமே 15x வர்க்கம் சுருக்கின விளையாட தெரியாது நெஞ்சியும் தெரியாது சக 65x அண்ணா அங்கால எக்ஸ் ஆக 4க்கு முன்னால அந்த எக்ஸ் முன்னால ஒரு மைனஸ் இருக்கு. இருக்கா? ஓ அண்ணா அடுத்து அந்த முன்னுக்கு சுருக்கினா சரியா அண்ணா? மைனஸ் 13x வர்க்கம் சொல்லுங்க. ஐயா 39x. 39 ஓ 39x சக 52 ரைட். எல்லாத்தையும் ஞாபகம் கொண்டு வாங்க. இல்ல எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க. சக 39 என்னடி சாங்க சக 39 ரைட். நீங்க வாங்க 11x x வர்க்கம் சய 49 சக 48 சமன் 0 சுருக்கப்படாத ரைட். எவ்வளவு கூட்டோகளுக்கு 41 பெருக்கைக்கு என்ன இவரால இவரை பெருக்கி எடுக்கணும். என்ன விட வரும்?
சரி ஒண்ணு செய்யாங்க நம்ம நிறைவேற்றமாக்கிடுவோம் 11 sin 49x sin 48 11 பிரிங்க x வர்க்கம் sin 49 11x sin 48 11 சரியா ரைட் நிறைவேற்றமாகவே என்ன இருக்கும் எப்படி சுருக்க ஈஸியான விட வர மாட்டீங்க பாப்போம் x 49 22 முழு என்ற வர்க்கம் sin 48 11 49 வர்க்கத்தை கூட்டணும் ரெண்டு பக்கம் அப்ப கூட்டின்னு சொன்னா அடே அப்ப 49 வர்க்கம் சொல்லுங்க இருக்கா 49 என்ன 24 சொல்லுங்க சொல்லடியம்மா பக்கத்துல லெஃப்ட் வச்சு அடியன் கால்குலேட்டர் 2401 49 பெருக்கினா அண்ணா ஆமா 2401 அண்ணா 49 பெருக்கினா ரைட் ஓகே ஹலோ ஓவர் விளங்குதா எனக்கு விளங்குது 2401 49 பெருக்கினா என்னது இப்ப போக சேர்ந்து இருக்குங்க என்ன விட இருக்கிற பார்த்து சொல்லுங்கடா பாரா காரணி வருமா சந்தேகம் தான் வரும் போல இருக்கேன் அடையப்பன் 18x 33 பேர் போல இருக்கு பாருங்க 18x என்ன கைக்கு சொல்ல வேணாமா அப்படியே கணக்கு சொல்லுங்க x 3 16x 6 வருமா x 3 16x 6 சரி சமன் 0 அப்ப x சமன் 3 x சமன் 6 11 அப்ப x சமன் 3 x சமன் 6 11 ரைட்டா அப்ப பாரு உங்களுக்கு x ல வீச்சு என்ன வந்தது உங்களுக்கு 1 இவரா என்ன பேர் வந்தது வீச்சா சொல்லுங்க கண்ட வீச்சா 1 2 க்கு வந்தீங்க முடியல வந்தது 3 க்கு sin 4 முடியலையா 3 க்கும் 4 க்கும் முடியல அப்ப எங்களுக்கு என்ன ஒரு விடாம வரும் அமர அப்ப
ரெண்டுல இருந்து எடுத்து பாருங்க. எதுக்கு முடியல இருக்க போற ரெண்டு சமநிலையும் ஒழுங்குபடுத்துங்க. ஒழுங்குபடுத்தின்னு சொன்னா இப்ப வீச்சு வந்து ரெண்டுக்கு என்ன 2க்கு 4க்கு முடியல இருப்ப. இவத்தி செய்யணும்ல ரெண்டையும் இப்படி பாருங்க. 2க்கு 4க்கு முடியல இருக்க போற. 2க்கு 4க்கு முடியல இருக்கணும்னு சொன்னா 6க்கு 11 வேண்டானக்கு சைவ செஞ்சு தான் இருப்பேன். அப்ப 2க்கு வருமா? இவர் வர மாட்டேன். அப்ப x சமம் என்ன? 3 x not equal to 6க்கு 11. சரியா? சரியா? இவருக்கு 2க்கு பொதுவான தீர்வுங்க 2க்கு 4க்கு முடியல இருக்க போற வருமானம். அப்படின்னு சொன்னா x என்ன 3 6க்கு சமணி பட்டியானே. திருப்பி செஞ்சு பாருங்க. இதோட என்ன சும்மா இந்த தேடி போயிட்டு இனி கூட்டத்திற்கு கணக்கில் கொஞ்சம் பார்ப்போம் அடுத்த கிளாஸ். சரியா? கூட்ட அரைவாசி இதோட போயிட்டு போல இருக்கு. அண்ணா இந்த வீடியோ குரூப்ல போட்டு அண்ணா இந்த வீடியோ குரூப்ல போட்டு விடுறீங்களா? நான் ஸ்டார்ட்ல கொஞ்சம் பாக்கல. ரைட்டா? அப்ப நெக்ஸ்ட் விட வந்துட்டோடா இப்ப. மித்ரோல போனீங்க. ஓமண்ணா ஓகே ஓகே. அட என்னடா பாரு 29 பேர் இருக்கீங்க. வாரீங்க 13 பேரா 14 பேரா மாறீங்க. விசாக என்ன மாதிரி இருக்காத? சும்மா ஊருக்குள்ள இருக்காங்களா? ஒரு கேள் என்ன மாதிரி இருக்கு? வாராங்களா இல்லையான்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா லீவ் ஆகுது. ஒரு பிள்ளை தானே எவ்வளவு தானே